வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னைக்கு இன்னொரு ஹெல்தியான ரசம். என்ன ரசம்னு கேட்டீங்கன்னா வெந்தய ரசம். இந்த வெய்ய நாளைக்கெல்லாம் வயத்துக்கு நல்ல குளிர்ச்சி. வெந்தயம் எவ்வளோக்குள்ள எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்குள்ள வயிறு குளிர்ச்சியாக இருக்கும். பார்க்க போனீங்கன்னா டயபெட்டிஸ்க்கெல்லாம் கூட வெந்தய ரசம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் எல்லோரும் இதுவும் நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த காம்போ இதில் இது நிச்சயமாக இருக்குது. தனியாக தேடினா கிடைக்கல, அதே தான் பிரச்சனை. ஸோ அதனால் தனியாக பண்ணி போட்டுடலாமேன்ட்டு தான். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெந்தய ரசத்துக்கு ஆக்சுவலி வந்து மிளகு ஜீரகம் போடக்கூடாது. ஏன்னா அந்த வெந்தயத்தோட வாசனையோடு தான் அது இருக்கணுமே ஒழிய மிளகு ஜீரகம் அதுக்கு போடக்கூடாது. ஒரு 1.5 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் கிட்டக்க வெந்தயம், 4-5 மிளகாவத்தல். மிளகாவத்தலில் உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் விட வேண்டாம், ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இது பண்ணிடலாம். இந்த ரசமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகிடும். இதுக்கும் வந்து நீங்கள் வெறும புளி மட்டும் கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் ஒரு 1.5 கப் தண்ணி விட்டு அதை கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம தக்காளி போட வேண்டாம் இந்த ரசத்துக்கு. இல்லை, தக்காளி போட்டால் தான் இந்த நாளில் எல்லா குழந்தைகளும் ரசம் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி சொன்னால் வேறு வழியில் உங்கள் குழந்தைகளுக்கோசரம் நீங்கள் ஒரே ஒரு பழம் போட்டுக்கோங்க அதில். ஆனால் இந்த நாளில் தக்காளி போடலைன்னா நிறைய பேர் கேட்குறது, இந்த ரசத்துக்கு தக்காளி வேண்டாமா, இந்த சாம்பாருக்கு தக்காளி வேண்டாமா அப்படி கேட்குறா. பழைய நாளில் தக்காளிலாம் யூஸே பண்ண மாட்டா. ஜீரக ரசம், மிளகு ரசம் இதுக்கெல்லாம் தக்காளியே யூஸ் பண்ண மாட்டா. இதனால் நான் அன்றைக்கி அதாவது சொல்லணுன்னா பருப்பு தொகை ஜீரா ரசம் நம்மளோட வீடியோவில் இருக்குது. இந்த ஜீரா ரசத்தில் வந்து நான் தக்காளி போட்டிருக்க மாட்டேன். இந்த இதுக்கு வேண்டாமா தக்காளி வேண்டாமா நிறைய பேர் கேள்வி கேட்குறோம். அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கிற இதுக்கெல்லாம் தக்காளி வேண்டாம். இது கொஞ்சம் துவரம்பருப்பும் கலர் மாறணும், வெந்தயமும் வறுப்பட்ட அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த வாசனை வரணும் அதில். ஸோ இந்த புளி ஜலத்தில் மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டுருக்கிறேன். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரே 1 ஸ்பூன் தனியாவும் போட்டிருக்கோம். இதை அப்படியே பவுடர் பண்ணின்னு வந்துடலாம். இதுக்கு மிளகு ஜீரகம்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ரசத்தில் கருவேப்பிலை. ஸோ வெந்தய ரசம் எங்கள் குழந்தையெல்லாம் கொஞ்சம் கசப்பாக இருக்குதுன்னு குழந்தையெல்லாம் சாப்பிட மாட்டா. அதுக்கோசரம் அவளுக்கோசரம் ஒரு சின்ன கட்டி வெல்லம். இதை அடுப்பை அணைச்சிட்றேன். செவந்துடுத்து பார்த்ததுனாலே தெரியும் உங்களுக்கு. இதை பொடி பண்ணின்னு வந்துடுறேன். GPC பெருங்காயம் போட்டிருக்கேன் ரசத்தில். இது எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம இந்த இதை பவுடர் பண்ணிட்டு வந்துட்டு பார்க்குறேன் உங்களை. பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 மினிட்ஸாக கொதிச்சுட்டுருக்கு. நம்ம வறுத்ததெல்லாம் பொடி பண்ணின்னு வந்தாச்சு. அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு இதில் போட்டுடுறேன். ரசம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வைக்கணும். மேலே கொத்தமல்லி. இதுவும் அதே மாதிரி தான். மேலே நல்லா ஃபுல்லாக நுரைச்சி வந்த கையோட இறக்கி வச்சுட்டு நெய்யில் வெறும் கடுகு மட்டும் தாளித்து கொட்டினாலே போதும். நல்லா நுரைச்சி வந்துடுத்து. அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு
1 ஸ்பூன் நெய், 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். ரசம்லாம் மட்டும் எப்பயுமே வச்சுட்டு தாளித்து கொட்டிட்டு உடனே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ரசத்தோட வாசனை இதெல்லாம் போகாமல் அப்போ தான் அமோகமாக இருக்கும். கடுகு வடிச்சுட்டு பெருங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் ரசத்தில் விட்டுக்கலாம். ஜோரான வெந்தய ரசம் ரெடி ஆகிடுது. இந்த வெந்தய ரசமும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதா உபயோகமானதாக இருக்கும். இந்த வெய்ய நாளைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மிளகாவோட இதெல்லாம் மட்டும் நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெல்லம் உங்கள் சௌகரியம் பார்த்து பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.